அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு எமது அடையாளம் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே உண்மை, சத்தியம். இந்த உண்மைகள் நமக்கு புரிய ஆரம்பித்ததும் நமது சித்தம், நமது கவனம் அறிவு ஊட்டப்படுகின்றது, ஒளியூட்டப்படுகின்றது. அதனால் கவனம் வெளியில் அலையாது அமைதி அடைகின்றது. எமது கவனத்தோடு எமது ஆத்மாவோடு கவனம் ஆத்மாவுக்கு திரும்புகின்றது, அந்த உண்மை தத்துவத்துக்கு திரும்புகின்றது. அது அன்பு தத்துவம். இவ்வாறு நமது கவனம் திரும்பும் போது நாம் மெதுவாக அமைதி அடைய ஆரம்பிக்கின்றோம். அமைதி கிடைக்கின்றது, உண்மை விளங்குகின்றது, தெளிவு பிறக்கின்றது, அனுபவங்கள் வருகின்றது. இதனால் நமக்கு அமைதியும், அது எம்மை பின்பு இந்த ஆத்மாவின் நல் எண்ணங்கள், நல் ஒழுக்கங்கள், நற்பண்புகள் எமக்குள் விருத்தி அடைய அவை எமக்கு அவையே ஆனந்தமாக மாறுகின்றது. எமக்கு பாதுகாப்பை தருகின்றது, மன உறுதியை தருகின்றது, பயமில்லாத ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. இந்த ஆத்மாவை பற்றிய ஆத்மாஷ்டகம் ஆதி சங்கராச்சாரியாரால் பாடப்பட்டது. இதை நாம் கேட்போம். இதுவே எனது அடையாளம். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. பரமாத்மாவே நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. சிவோஹம் 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 சிவோஹம். मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं, मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं, न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे, न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे, न च व्योमभूमिर्न तेजो न वायु, न च व्योमभूमिर्न तेजो न वायु, चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं, चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं, शिवोऽहं शिवोऽहं, शिवोऽहं शिवोऽहम्. न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु, न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु, न वा सप्तधातुर्न वा पञ्चकोश, न वा सप्तधातुर्न वा पञ्चकोश, न वाक्पाणिपादं न चोपस्थपादं,
पायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच्च सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच्च सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहं
நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, சிந்தனைகள் அல்ல, அறிவு அல்ல, அப்படியானால் நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன். தனித்தவன் அல்ல, அந்த முழுமையின் ஒரு அங்கம். சிவோகம், சிவோகம், நான் அந்த அன்பின் கருவி. ஆத்மா தெய்வீக அன்பு, அந்த அன்பின் கருவியே நான். புல்லாங்குழலை ஞாபகம் வைத்திருக்கலாம். புல்லாங்குழல் ஒரு சிறந்த கருவி, ஒரு சிறந்த கலைஞனின் கையில் செல்லும் போது அது மகிமை அடைகின்றது. அதுபோல் இந்த கருவியும் இந்த பரம்பொருளோடு இணையும் போது மகிமை அடைகின்றது, அன்பின் கருவியாக மாறுகின்றது. இப்பொழுது அது தலை உச்சி குழி பிரம்மராந்திரம் தளர்வடைந்து திறக்கின்றதா? எமது இரு கைகள், இது இந்த நிலை எமக்கு முழுமையான ஒரு தியான நிலையை எமக்கு தியான நிலைக்கு எடுத்து செல்லும். நாம் தெய்வீக அன்பின் கருவிகள். நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். பிரம்மராந்திரத்தை திறப்போம். நாம் முதலில் கேட்க வேண்டியது, தாயே எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். தூய விருப்பம், நான் முழுமையாக ஆத்மாவாக மாற வேண்டும், அந்த அன்பின் கருவியாக முழுமையாக மாற வேண்டும். எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் அந்த கருவியாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதால் நான் எனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க முடியும். ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் கைவிட்டு ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் நமக்குள் நாம் ஒளிர வேண்டும் என்ற அந்த தூய விருப்பம், அதுவாகவே ஸ்ரீ மாதாஜி, நான் அதுவாகவே இருக்க விரும்புகின்றேன். அந்த தூய விருப்பத்தை எனக்குள் முழுமையாக நிலைநாட்டி விடுங்கள் தாயே. நாம் சஹஸ்ரார சக்கரத்துக்கு செல்லும் முன்பு ஆகிய சக்கரத்தை கடக்க வேண்டும். அனைத்தையும் நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த பிறப்பில் செய்த தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ, எனது முற்பிறப்பில் நான் தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்தவைகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களை முழுமையாக மன்னிக்கின்றேன். மற்றவர்கள் எனக்கு செய்த தவறுகள், அத்துமீறல்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். எனது தூய விருப்பம், நான் ஒரு தூய ஆத்மாவாக அன்பின் கருவியாக இருக்க விரும்புகின்றேன். நான்
அனைவரையும் மன்னிக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி என்னையும் அனைவரையும் மன்னித்து விடுங்கள். பிறந்த பின்பு நான் எனது பெற்றோருக்கு செய்த தவறுகள் மற்றும் நான் சந்தித்த இதுவரை நான் சந்தித்த அனைவருக்கும் ஏதோ வழியில் தவறுகள் செய்திருந்தால் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. உற்றார் உறவினர், சமூகம், நண்பர்கள், நான் சந்தித்த ஒவ்வொருவரும் இந்த பிறப்பில் முற்பிறப்பில் அனைவரையும் அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள் தாயே. மற்றவர்களையும் மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். எனது முன்னோர்களின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். எனது பெற்றோர்களின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். எனது சமூகத்தின், எனது நாட்டின் அனைத்து கர்மாக்களையும் மன்னித்து முழு மனித குலத்தையும் தாயை மன்னித்து விமோசனம் தாருங்கள் தாயே. என்னை அவற்றிலிருந்து முழுமையாக விடுவித்து விடுங்கள் தாயே. நான் சகஜ யோகிகளுக்கு எதிராக ஏதும் தவறுகள் செய்திருந்தால் அதையும் மன்னித்து விடுங்கள் தாயே. தங்களுக்கு எதிராக நான் செய்யும் தவறுகள் என்னை ஒரு சீடனாக ஏற்று எனக்கு ஒரு தெய்வீக குருவாக இருந்து என்னை வழி நடத்துகின்றீர்கள் தாயே. அதில் நான் எனது அறியாமை, எனது பலவீனங்கள், சோம்பேறித்தனங்களால் நான் தங்களின் சொற்களை கேட்க மறந்திருக்கலாம், புரிந்து கொள்ள மறந்திருக்கலாம். அவை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. அது தவறுகளிலிருந்து நாம் முழுமையாக விடுபடும் போது நமக்கு முழுமையான ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது. இதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. ஸ்ரீமாதிஜி, நான் என்னை எதிர்கொள்வேன். என் தவறுகளை நான் கண்டறிந்து எனது தவறுகளை நான் திருத்திக் கொள்வேன். நான் ஆத்ம வழியில் முன்னேறுவது ஒன்றே எனது தூய விருப்பம். வேண்டாதவை, அழிவுகரமானவை அனைத்தையும் நான் விட்டு விடுவேன். எனது கவனத்தை ஆத்மாவில் வையுங்கள் தாயே. ஆத்மா ஆளுமைகளில், நட்பண்புகளில், எனது தூய விருப்பத்தில் வையுங்கள் தாயே. எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள் தாயே. எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள் தாயே. எனது அகங்காரம், மமகாரம் கொண்டுள்ள அறிவு மிகவும் சிறியது. அதிலிருந்து வரும் எண்ணங்கள் என்னை வழிநடத்த முடியாது. எனவே எனது கவனத்தை முழுமையாக ஒளியூட்டி அறிவூட்டி அந்த ஞானத்தில் நான்
தங்களுடைய ஞானத்துக்கு நான் தலைவணங்கி சரணாகதி அடைய எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. எப்பொழுதும் நான் எனக்குள் இருக்கும் பண்புகளுக்கு தலைவணங்கி சரணாகதி அடைய எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. இரு கைகளையும் அவதானியுங்கள். நமது ஆத்மா ஆளுமைகள் இந்த 7 சக்கரங்கள் வழியாக வெளிப்படுகின்றது. நமது மைய நரம்பு தொகுதி சூட்சும சரீரத்தில் இந்த பண்புகள் நமது ஆளுமைகளாக வளர்ச்சி அடைகின்றது. இந்த 6 சக்கரங்களின் கூட்டே எமது 7வது சக்கரமான சஹஸ்ராரம் ஆகும். எமது தலை உச்சி இந்த பிரம்மராந்த என்ற இந்த ஓட்டை, பிரம்மா ஓட்டை, இந்த ஓட்டையின் முக்கியத்துவம் நாம் பார்த்தோம். இதன் மூலமாகவே எமக்குள் இருக்கும் வேண்டாதவை அனைத்தும் முழுமையாக வெளியேறுகின்றது. அவ்வாறு வெளியேறும் போது அது நிரந்தரமானது. இதனாலேயே இந்த பகுதியை நாம் தளர்வடைய செய்து திறந்து வைத்திருக்க வேண்டும். மற்றும் நாம் தூய்மை அடையும் போது அந்த இறை அன்பு இந்த வழியாக எமக்குள் செல்கின்றது. தெய்வீக நுண் அதிர்வுகள் அந்த ஓட்டைக்கு கீழ் இருக்கும் பகுதி எமது இடது இருதயத்தின் பகுதி. ஆத்மா தியானத்தின் போது எமது கவனம் அங்கு செல்லும் போது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா அங்கு வருகின்றது. ஆத்மாவின் பண்பு, குணம் அமைதியாகும். நாம் தியான நிலைக்கு செல்கின்றோம். நமது கவனம் ஆத்மாவில் வரும்போது அதற்கு கீழ் உள்ள பகுதியே சஹஸ்ராரம். இங்கு 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த நரம்புகள் ஒவ்வொன்றாக ஒளியூட்டப்படும் போது எமக்குள் எமது மனம் தெளிவடைகின்றது. ஏனென்றால் எமக்குள் ஞானம் பெற ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொன்றாக அனைத்தும் புரிய ஆரம்பிக்கின்றது. தெளிவு பிறக்கின்றது. சஹஸ்ரார சக்கரம் இது முதலில் எம்மோடு இணைப்பை தருகின்றது, யோகாவை தருகின்றது. யோகா முதலில் நாம் எம்மோடு இணைய வேண்டும். எவ்வாறு நாம் எம்மோடு இணைய வேண்டும்? எமது கவனம் எமக்குள் வர வேண்டும். நீங்கள் தெளிவாக காணலாம். யோகாவுக்கு வர முன்பு உங்கள் கவனம் வெளியில் அலைந்து திரிந்தது. இப்பொழுது எவ்வளவோ அமைதி அடைந்து எமக்குள் வர ஆரம்பிக்கின்றது. அதுவே இணைப்பு. யோகா முதலில் நாம் எம்மோடு இணைய வேண்டும். அந்த இணைப்பு பிறகுமை தெய்வீகத்தோடு இணைக்கின்றது. எமக்குள் இருக்கும் அந்த தெய்வீகத்தை நாம் உணர ஆரம்பிக்கும் போது அதோடு இணைகின்றோம். இதனாலேயே சகஜ யோகா, சகஜம் என்றால் அது சாதாரணமாக
மற்றும் தானாக நடைபெறும் இணைப்பு. நாம் எமது மனதில் தெளிவு பிறக்க தெய்வீக எமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். தானாக அந்த இணைப்பு ஏற்படுகின்றது. இதனால் நமக்கு முழுமையான அமைதி, சஹஸ்ராரம், நிசப்தம். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு அமைதி, ஒரு நிசப்தம் இருக்கின்றது. உயிருள்ளவை உயிரற்றவை அனைத்தும் இருக்கின்றது. நட்சத்திரங்கள், கோள்கள் அனைத்தும் அவை ஒன்றோடு ஒன்று சண்டை பிடிப்பதில்லை. அனைத்தும் அவரவர் தர்மத்தின் எல்லைக்குள் அவை இயங்குகின்றது. அதனால் ஒரு ஒருங்கிணைப்பு. அதே நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். தர்மத்தின் எல்லைக்குள் நாம் இயங்கும் போது, சஹஸ்ராரத்துக்கு வரும்போது, எமது அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் சஹஸ்ராரத்துக்கு வரும்போது அந்த அமைதியோடு ஒன்றாகின்றோம். முழுமையான அந்த நிசப்தம். இந்நிலையில் எமக்கு எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் எமது அகங்காரம் மமகாரம் முழுமையாக அமைதி அடைந்து விடுகின்றது. குண்டலினி எண்ணெய் சஹஸ்ராராவை அடையும் போது இந்த 1000 இதழ்கள் இவை தாமரை இதழ்கள் போல் திறக்கின்றது. இவ்வாறு திறக்கும் போது இந்த நரம்புகள் 1000 நரம்பு முடிவுகள் ஒளியூட்டப்படுகின்றது. இதே ஞானோதயம், அதாவது ஞானம் பெறுதல். இது நம்மை தியான நிலைக்கு, சமாதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. சமாதி நிலை என்றால் நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள், இந்நிலையில் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பை தலையின் கிரீடத்தில் உணரலாம். தொடர்ந்து உருகும் உணர்வு மற்றும் குளிர்ந்த அதிர்வுகளின் ஓட்டம் அந்த தலை உச்சி பகுதியில் உணரலாம். அது தலையில் இந்த பிரம்மராந்திர பகுதியில் சஹஸ்ரார சக்கரத்தின் இருப்பிடம். கைகளில் உள்ளம் கை, கால்களிலும் நடு உள்ளம் கால். இந்த இடமே நமது சஹஸ்ரார சக்கரத்தின் இடம், நரம்புகள் முடியும் இடம். இதனாலேயே நாம் தியானிக்கும் போது உள்ளம் கை நல்ல குளிர்ச்சியாக, அந்த உள்ளங்கையிலிருந்து நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிவருவதை நாம் காணலாம். கை விரல் நுனிகளிலும் நாம் காணலாம். அது மற்ற சக்கரங்களின் இருப்பிடம். எனவே கைகளில் இந்த பகுதியே மிகவும் முக்கியம். அதுபோலே கால்களிலும், கால் விரல்கள் உள்ளம் கால் எமது சக்கரங்களை குறிக்கின்றது. இதனாலேயே உப்பு நீர் சுத்திகரிப்பு நமக்கு உதவுகின்றது. இந்த சக்கரங்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. நாம் சஹஸ்ராரத்தில் ஒன்றிணையும் போது இந்த சஹஸ்ராரம் எம்முடையது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் சஹஸ்ராரம்.
நாம் இந்த சகசாரத்தில் ஒன்றிணையும் போது உம்மை போன்ற அனைத்து ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களோடு ஒன்றிணைகின்றோம். அவதாரங்கள் அந்த அந்த தூய நிலையில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் அந்த இணைப்பு நமக்கு ஏற்படுகின்றது. எனவே இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலை, அதாவது தெய்வீகத்தோடு இணையும் நிலை. அந்த தூய நிலை எனவே நாம் இப்பொழுது நமக்கு இந்த இறை சக்தி, அதாவது எமக்கும் மேல் ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை எம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்தது. அந்த சக்தியின் ஒரு பகுதி நாம். அந்த சக்தியை எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இப்போது இல்லை. நாம் எந்த ஒரு அதற்கு எதிரான எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டோம். எனவே இந்த சகசார சக்கரத்தை நாம் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம், தூய்மையாக திறந்த நிலையில் வைத்துக் கொள்வோம். இந்த 1000 நரம்புகள், 1000 இதழ்கள், இந்த 1000 இதழ்களும் 1000 பரமாத்மாவின் 1000 நற்பண்புகளையும் குறிக்கின்றது. இந்த 1000 நற்பண்புகளும் 1000 நாமங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள், இவை அனைத்தும் நமக்குள் ஒளியூட்டப்படும் போது நமது மனம் எவ்வளவு தெளிவடைகின்றது. முழுமையான ஒரு இணைப்பு ஏற்படுகின்றது. மனம் தெளிவடைந்து அறிவு ஞானம் கிடைக்கின்றது நமக்கு. இது ஒரு உயிருள்ள நிகழ்வு. எனவே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இது நமக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாது நாம் அதை நடைபெற விட்டுவிடுவோம். அதை கவனிப்பதே எமது வாழ்வின் நோக்கம். அதை சாட்சி பாவ நிலையில் கவனித்து எம்மை ஒரு அன்பின் கருவியாக நாம் வைத்திருப்போம். இந்த தியான நிலை நிர்விச்சார சமாதி, எண்ணங்கள் அற்ற விழிப்பு நிலை இதற்கு அவசியம். அதாவது எங்கும் பரவியுள்ள இந்த சக்தியிடம் இணைப்பை திடமாக்குவதற்கும் நமது குண்டலினி தாயை சசாரத்தில் நிலை நிறுத்துவதற்கும் இந்த தியான நிலை அவசியம். இந்த தியான நிலை என்றால் என்ன? நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தும் நிலை. நமது ஞானத்தில் நாம் அறிந்து கொண்டோம், நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி தியான நிலையில் இருப்பதே எமது வேலை. இந்த அமைதி நிலை சக்தி வாய்ந்த நிலை, எமக்கு முழுமையான பாதுகாப்பை தரும் நிலை, அறிவு நிறைந்த நிலை. இந்த அமைதி நிலை நம்முடையது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அமைதியோடு நாம் ஒன்றாகின்றோம்.
அதனாலேயே அது சக்தி வாய்ந்த நிலையாக மாறுகின்றது. ஸோ இந்நிலையில் பிரபஞ்சத்தின் அமைதி நமக்குள் வேலை செய்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தியோடு நாம் தொடர்புடையவர்கள் ஆகின்றோம். ஸோ இந்நிலையிலேயே எமது பிரார்த்தனைகள் அனைத்தும், எமது பிரச்சனைகள் அனைத்தும் கவனிக்கப்படுகின்றது. எனவே இந்நிலைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் செல்வது அவசியம். எமது பிரச்சனைகள், கவலைகள், எண்ணங்களை ஒரு புறம் தள்ளிவிட்டு நாம் இந்த நிலைக்கு, தியான நிலைக்கு செல்வோமானால் அவை அனைத்தும் நாம் கேட்கக்கூட தேவையில்லை. அவை அனைத்தும் தானாக மறைவதை, தீர்வதை, அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவதை காணலாம். ஸோ அனைவரும் இதற்கான அனுபவங்களை, இந்த திவ்ய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இவையெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. எமது வாழ்வில் சின்ன சின்ன ஒவ்வொரு கணமும் எமது வாழ்வில் சிறு சிறு விடயங்களில் நாம் அதை கண்டிருப்போம். ஏனென்றால் நாம் இந்த உலகில் தப்பி ஓட தேவையில்லை. எமது வாழ்வில் நாம் எமது கடமைகளை ஏற்று சரிவர நாம் அந்த தர்மத்துக்குள் வாழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும், நாளாந்தம் எமது ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், பிள்ளைகள், உற்றார், உறவினர், இந்த எவ்வளவோ பிரச்சனைகள், சவால்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு. நாம் அமைதியாக அந்த நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த தெய்வீகத்தோடு இணைவது, தெய்வீகத்திடம் நம்மை முழுமையாக விட்டு விடுவது, அதுவே தியான நிலை. அந்நிலையில் அனைத்தும் சுமூகமாக செல்வதை நாம், எமது வாழ்வு சுமூகமாக செல்வதை நாம் காணலாம். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஸோ எனவே அந்த தியான நிலைக்கு நாம் செல்வோம். நமது வலது கையை தலை உச்சிக்குழியில் வைத்து உடனடியாக என்ன உணர்கின்றீர்கள்? அதில் அவ்விடத்தில் சூடாகவா, குளிர்ச்சியாகவா? இப்பொழுது கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். மெதுவாக கையை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு செல்வோம். கையை முழுவதுமாக கொண்டு செல்லுங்கள். சென்ற பின்பு நமது வலது கையின் 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்த நிலை எமது இடது நாடியை முழுமையாக தூய்மையாக்குகின்றது. இடது கை மடியில் திறந்திருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இதில் நாம் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இடது நாடி எமது கடந்த கால தாக்கங்கள், மன கட்டுப்பாடுகள், பிழையான பழக்க வழக்கங்கள், தவறான வாழ்க்கை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். அனைத்துக்குமாக என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. என்னை மன்னித்து, மற்றவர்களை மன்னித்து, எனது கடந்த காலம் முடிந்த ஒன்று,
எனது இடது நாடியில் தூய்மையான விருப்பத்தை நிலைநாட்டுங்கள் தாயே. எனக்கு முழுமையான ஆத்ம ஆளுமைகளை தந்தருளுங்கள். அந்த ஆத்மாவின் நற்பண்புகளை நான் அனுபவிக்க எனக்கு அருள் தாருங்கள் தாயே. ஷட்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் ஒரு அன்பின் கருவியாக மட்டும் இருக்க விரும்புகின்றேன் தாயே. விளைவுகரமான அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது மனதிலும் உடலிலும் இருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். இப்பொழுது வலது கையை நாம் பூமியை நோக்கி வைப்போம். பூமி தாயும் நம்மை முழுமையாக சுத்திகரிக்க வல்லவர். பூமி தாயே, எனது மனதிலும் உடலிலும் உள்ள உபாதைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள் தாயே. எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தாருங்கள் தாயே. என்னையும் அனைவரையும் மன்னித்து எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தாருங்கள் தாயே. எனது புனித எலும்பில் குண்டலினி அன்னையை நான் உணரச் செய்யுங்கள். என்னையும் அனைவரையும் மன்னித்து குண்டலினி தாயை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. கவனம் முழுவதும் பிரம்மராந்திரத்தில் அமைதியாக நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். யோசித்து பாருங்கள், நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் குண்டலினி சக்தி எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். தாயே, ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய ஆதி குண்டலினி சக்தியால் எமது குண்டலினி எண்ணெயை முழுமையாக ஒளியூட்டி விடுங்கள் தாயே. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை பூமியை நோக்கி வைப்போம். தாயே, எனக்குள் உள்ள அழிவுகரமான அனைத்தையும், அழிவுகரமான குணங்கள், ராட்சச குணங்கள், மிருக தன்மை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அழித்து விடுங்கள் தாயே. அதேபோல் வெளியிலிருந்து என்னை தாக்கும் அனைத்து தீய சக்திகளையும் நான் வெல்லும் திறனை எனக்கு தாருங்கள் தாயே. நீங்களே அவற்றை அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர். நமது கால்களை இப்பொழுது உப்பு நீரில் வைப்போம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி
இடது கையை தலை உச்சியில் வைப்போம். முதலில் கவனிப்போம் தலை உச்சி ஹீட் வெப்பமாக இருக்கின்றதா அல்லது குளிராக இருக்கின்றதா. வெப்பமாக இருந்தாலும் அது நல்ல ஒரு அறிகுறி, சுத்திகரிப்பு நிகழ்கின்றது. தளர்வடைய செய்யுங்கள். நமது பிரம்மராந்திரம் முழு சிரசையும் நாம் தளர்வடைய செய்வோம். ரிலாக்ஸ். 2 அங்குல உயர்த்து கையை கொண்டு போவோம். மெதுவாக மேலே மேலே கொண்டு சென்று முழுமையாக கொண்டு சென்றதும் நமது வலது கை இடது கை 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இது நமது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்துகின்றது. தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். அதீத எண்ணங்களாலும் அகங்காரத்தாலும் தேவையற்ற செயல்களாலும் பாதிக்கப்பட்ட எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி ஒளியூட்டி எனது கவனத்தை அமைதி அடைய செய்து எனது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது எண்ணங்களும் செயல்களும் உயர்ந்த நிலையில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கமே எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கும் மற்றவர்களுக்கும் அமைதியை தருவதாக இருப்பதாக எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. அதுவே நான் வேண்டுவது தாயே. எனது தூய விருப்பம், எனது எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் எனக்கும் மற்றவர்களுக்கும் அமைதியையும் நன்மையையும் தருவதாக இருக்க வேண்டும் தாயே. என்னையும் மற்றவர்களையும் முழுமையாக மன்னித்து விடுங்கள். எனது புனித எலும்பில் தங்களை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. எனது சூட்சும சரீரத்தில் தங்களை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. இப்பொழுது எமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். 2 கைகளும் எமது மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். சுழுமுனை நாடியில் நாம் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனது சுழுமுனை நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விரிவடைய செய்து ஒரு புல்லாங்குழல் போல் தெய்வீக அன்பு அதன் ஊடாக வெளிவர எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. குண்டலினி தாயே, எனது சுழுமுனை நாடி வழியாக எனது சமநிலையை நிறுவி என்னை சஹஸ்ராரத்துக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. சஹஸ்ராரத்தின் 1000 இதழ்களை மொழியூட்டி எனக்கு இந்த பிரபஞ்சத்தோடான இணைப்பை தந்தருளுங்கள் தாயே. ரெண்டு தடவை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஹம் ஷம்
ஹம் ஷம் ஓம். ஸோ இந்த தியான நிலையில் நாம் மேலும் ஸ்ரீமாதிஜி சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி கூறுவதை நாம் கேட்போம். So, this last center, Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power. And the left side power is the Lalita power. So we have two chakras, left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's powers. Now the central power
is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri Chakra is the right side working and the Lalita Chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. இப்பொழுது இன்னும் சிறிய உரை ஒன்றை கேட்போம். So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel.
Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Alright, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin and they have two faces, one is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. We just watch it as a drama. You are not involved and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. That's the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy. But the joy pours on you from your head just like this, a cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star, you see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing
whole thing becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought. There's no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we had. He says, Jab mast hue fir kya bole? When I have gone into the nectar of the intoxication of the spirit. Now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he would say. இன்று ஒரு பாடலோடு நாம் இன்றைய தியானத்தை முடிப்போம். தொடர்ந்து நாம் தியானத்தில் இருப்போம். இருந்து கொண்டு இந்த பாடலை நாம் கேட்போமா?
कई रूप में पाया हमने, कई रूप में श्री निर्मल माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको, ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। मूलाधार में जब ढूंढे पाया श्री गणेश के रूप में, मूलाधार में जब ढूंढे पाया श्री गणेश के रूप में। स्वादिष्ठान में सरस्वती माँ के रूप में पाया माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। नाभि चक्र में जब ढूंढे पाया लक्ष्मी विष्णु के रूप में, नाभि चक्र में जब ढूंढे पाया लक्ष्मी विष्णु के रूप में। अनहद में श्री जगदम्बा के रूप में पाया माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। विशुद्धि चक्र में जब ढूंढे पाया राधा कृष्ण के रूप में, विशुद्धि चक्र में जब ढूंढे पाया राधा कृष्ण के रूप में। आज्ञा में यीशु मेरी माँ के रूप में पाया माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। सहस्रार में जब ढूंढे पाया महामाया के रूप में, सहस्रार में जब ढूंढे पाया महामाया के रूप में। सहस्रार स्वामिनी आदि शक्ति के रूप में पाया माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर जगह
ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। आँखें खोल के जब ढूंढे पाया सहज योगियों के रूप में। आँखें खोल के जब ढूंढे पाया सहज योगियों के रूप में। संगीत में 7 स्वरों के रूप में पाया माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। पाया हमने कई रूप में, पाया हमने कई रूप में श्री निर्मल माँ आपको। ढूंढे माँ जब ध्यान में हर चक्रों में आपको। ढूंढे माँ जब ध्यान में சிறிது நேரம் நாம் தியானத்தில் இருப்போம். இந்த சச்சிட் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம், அதுவே நாம் இந்த பிரபஞ்ச ரூபம், அதனோடு அங்கம், அதோடு கலந்து விடுகின்றோம். சிறிது நேரம் இந்த தியானத்தில் இருப்போம். ஸோ
நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சர்ஷா. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி எமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதிஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். ஸோ உங்களுடைய அனுபவங்கள், ஸோ இதுவரை நாம் எமது ஆரம்ப வகுப்பு அடிப்படை தேவையான அடிப்படை சகஜ யோகா ஞானம் என்று சொல்லலாம். ஸ்ரீ மாதாஜி எமக்கு தந்த அடிப்படை அறிவை முடிந்த அளவு நான் தந்திருக்கின்றேன் உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரமாக. ஸோ இந்த நிலை எம்மை அந்த தெய்வீகத்தோடு ஒன்றான நிலைக்கும் எடுத்து சென்றிருக்கும். நமக்கு மனதில் சந்தேகங்கள் விலகி இருக்கும் அனைத்தும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய அனுபவங்களை பகிர விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஸோ இதன் பின்பு இதற்கு பிறகு எமது வகுப்புகள் தொடரும். ஒரு மாதம் மேலும் சில தியான வகுப்புகள் நாம் தொடருவோம். ஸோ இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் மூலம் நமக்கு அறிய தரலாம். மச்சான் சொல்லுங்க. அந்த ஓம் கம் சம் திரும்ப ஓம் சொல்லித்தான் ஒரு இது முடியுது. ஓமோ ஓம் ஹம் ஷம் ஆகிய பிறகு ஓம் வந்து சஹஸ்ராரத்துக்குரியது. ஓம் கம் சம் ஆகிய ஓம் சசாரம். சரி சரி. ஓம் ஹம் ஷம் ஆகிய சக்கரத்துக்குரிய பீஜ மந்திரம். பிறகு கடைசியா ஓம் சரி சரி. மற்றது இன்றைக்கு மாதாஜின் அந்த உடையோருக்கு அனுப்பி விடுறீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வேறு யாராவது உங்களுடைய அனுபவங்கள் இவ்வளோ காலமும் சயோகா